நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. பிக் பாஸ் சக்திய பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவர பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பிக் பாஸ் சக்தி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ட்ரிகர் சக்தி அப்படின்னு தான் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு பிக் பாஸ் வீட்ல அவருடைய கோபத்தையும் அவருடைய நிறைய தீங்கான விஷயங்களை பார்த்து அவர் எவிக்ட் பண்ணியே ஆகணும்ட்டு அவருக்கு அகேன்ஸ்டா நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்து அவர் எப்படியெல்லாம் கிழிக்கணுமோ அந்த அளவுக்கு கிழிச்சாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கடந்து அவர் எங்கடா காணாம போயிட்டாரேன்ட்டு அவரை தேடிட்டு இருந்த இந்த நிலையில சமீபத்துல ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட அவரும் அவங்களுடைய அப்பாவும் சேர்ந்து ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது சக்தி எந்த அளவுக்கு மன உளைச்சல்ல இருந்திருக்காருன்ட்டு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா இவர் பிக் பாஸ் வீட்டுல போறதுக்கு முன்னாடியே சின்ன வயசுல இருந்து அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்ததுனால நிறைய பேருக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா பி வாசு அவர்கள் பல வெற்றிகரமான படங்களை பல வெற்றிகரமான நடிகர்களை வச்சு கொடுத்திருக்காரு. அப்பா வந்து டைரக்டரா இருக்காரு, அதனாலதான் பையன் நடிக்க வந்துட்டாரு அப்படின்ற பேர் என்னதான் இவருக்குள்ள இருந்தாலும் இவர் நடிக்க வர முழுக்க முக்கிய காரணம் சத்யராஜ் அவர்கள் தான். ஆமாங்க, நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய படம் நடிக்கும் போதுதான் அவர் கூட சேர்ந்து எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் கூட இவரும் போயிருந்தாராம். அந்த நேரத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட எல்லாம் இவர் வந்து ஒருத்தங்களை மாதிரி நல்லா இமிடேட் பண்ணுவாங்களாம். அப்போ அதை பார்த்துட்டு என்ன இவரு நம்மள மாதிரியே பண்றாரு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே கேலி கிண்டெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது சத்யராஜ் உடனே வந்து என்ன மாதிரி நடிச்சு காட்டுன்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் இவரும் வெக்கப்பட்டு ஓடிட்டாராம். அதனாலே என்னவோ சத்யராஜ் அவர்களுக்கு இவரை ரொம்ப பிடிச்சதாங்க. எப்படியாவது இவரை நம்ம படத்துல கொண்டு வரணும்னு நினைச்சுதான் இவருக்காகவே ஒரு சில ஸ்கிரிப்டையும் மாத்திருக்காங்க. சோ இது மாதிரி தான் அவரு நடிக்கவே வந்திருக்காரு. அதை தொடர்ந்து சத்யராஜ் படத்துல மட்டும்தான் நடிப்பியா, என்னுடைய படத்துல நடிக்க மாட்டியா அப்படின்ட்டு பிரபு அவர்கள் கேட்டிருக்காரு. அதனாலதான் இவரு சின்ன தம்பி படத்துல ஜூனியர் பிரபுவா நடிச்சிருப்பாரு. சோ இப்படிதான் இவருடைய கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. இவர் சின்ன வயசுல இருந்து ரொம்பவே ஒரு சொகுசான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காரு. நல்லா வந்து சாப்பாடா இருக்கட்டும், நல்ல வந்து ஒரு லக்ஸூரியஸான லைஃபை தான் இவரு வாழ்ந்திருக்காரு. படிப்புலாம் சுத்தமா வராதாங்க. அதுக்கப்புறம் செமையா படிக்க ஆரம்பிச்சிட்டாராம். 10th வரைக்கும் இவருக்கு படிப்புலாம் வரவே வராதாம். இந்த அளவுக்கு ஒரு மோசமான படிக்காதவன் யாருமே இருக்க முடியாதுன்ட்டு அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாக்காக இவரு படிச்சிருக்காரு. பிகாம் முடிச்சதை தொடர்ந்து MBAல 7th ரேங்க் ஹோல்டரா வந்திருக்காரு. ஃபெயில்ன்ட்டு அவருடைய வாழ்க்கையில எந்த இடத்திலும் ஃபெயிலே பார்க்காத இவரு பர்சனல் லைஃப்லயும் சரி அண்ட் ப்ரொஃபஷனல்லையும் சரி நிறைய ஃபெயிலியரை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இவருக்கு 5 வயசா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இவங்களுடைய அப்பா எல்லாரும் சேர்ந்து கமல் சாரோடைய நாயகன் படத்தை போய் பார்க்க தியேட்டருக்கு போனாங்களாம். யாரு இவரு அப்படின்னு கேட்கும்போது தான் இவர் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொன்னதுனால கமல் சாரை ஃபர்ஸ்ட் இவர் தியேட்டர்ல பார்த்ததுனால அவரே இவரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டாரு. அதுல இருந்து கண்டினியூஸா கமல் சாரோடைய வெறித்தனமான ரசிகரா மாறிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்களுடைய அப்பா பி வாசு அவர்கள் ரஜினி சாரை வச்சு பணக்காரன் படத்தை எடுக்கும் போது அதுக்கப்புறம் ரஜினி சாரையும் இவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது வெறித்தனமான ரசிகரா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவரையும் எனக்கு பிடிக்கும், அவரு எல்லாருமே அங்கிள் அப்படிதான் கூப்பிட்டு வளர்ந்திருக்காரு. அதனால என்னவோ பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவர் ரொம்பவே டவுன்ல இருக்கும் போது கமல் சாரும் சரி ரஜினி சாரும் சரி 2 பேருமே கூப்பிட்டு பேசினாங்களாம். வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கதான் செய்யும், அதுவும் சினிமான்னு வந்துட்டா நிறைய அடிகள் விழதான் செய்யும், அது எல்லாத்தையும் கடந்துதான் வரணும். கமல் சார் சொன்னாராம் கேரவனுக்கு கூப்பிட்டு எனக்கு வந்து சில எடிட் போட்டோஸ் தான் காட்டினாங்க, ஃபுட்டேஜ்லாம் அதை வச்சுதான் நான் வந்து முடிவு பண்ணேன், மற்றபடி எனக்கு தெரியாது, இதுதான் வந்து மீடியா இப்படிதான் இருக்கும் சின்ன திரை அப்படிலாம் வந்து சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் வந்து சரி இதெல்லாம் கடந்துதான் நானும் வந்திருக்கேன், அந்த மாதிரி நீயும் வருவ அப்படின்ட்டு இவர் சொன்ன அட்வைஸை கடந்து ரஜினி சாரும் கூப்பிட்டு நீ இப்படிலாம் டவுனா இருக்கக்கூடாது, பாரு நான் என் வாழ்க்கையில எவ்வளவு டவுன்லாம் பார்த்திருக்கேன் தெரியுமா, நீ இப்படி இருந்தா எப்படி, உனக்கு உங்க அப்பா சப்போர்ட்டா இருக்காரு, ஆனா எனக்குலாம் என் லைஃப்ல யாருமே சப்போர்ட்டா இருந்ததே இல்லைன்ட்டு அவருடைய வாழ்க்கை கதையும் இவருக்காக சொன்னதுனால தொடர்ந்துதான் இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா நான் வந்துட்டு இருக்கேன்ட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொன்னதை தொடர்ந்து நீயும் வருவன்னு சொன்னாராம். அதனாலதான் இவரும் ஓகே அப்படின்ட்டு ஒரு 10 வருஷம் அவருடைய கெரியரையே தொலைச்சிருக்காரு சக்தியோடைய ரியல் நேம் பாத்தீங்கன்னா பிரசாந்த் தாங்க. சத்யராஜ் அவர்கள் பிரசாந்த் தான் கூப்பிடுவாராம். சோ கண்டினியூஸா இவரு சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா சின்ன தம்பி, ரிக்ஷா மாமா இது போல படங்கள்லாம் நடிச்சதை தொடர்ந்து படிக்க போயிட்டாரு. அதுக்கப்புறமா இவரு 2007 ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஹீரோவா அறிமுகமானார்னு சொல்லலாம். தொட்டால் பூ மலரும் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பல வருஷம் கேப்னே சொல்லலாம். திரும்பவும் அவர் என்னதான் படங்கள் நடிச்சாலும் அது அந்த அளவுக்கு வெற்றி படங்கள் இல்லை. ஆனா இவருடைய கெரியர்ல எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் எதுன்னு கேட்டீங்கன்னா
தான். அது நினைத்தாலே இனிக்கும். இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில இந்த படம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவர் சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா ரொம்பவே மிஸ் பண்ணாராம். அதுக்கு காரணம் அவங்க அப்பா ரொம்பவே பிஸியான டைரக்டரா இருந்ததுனால ஒரு வருஷத்துல 6 படங்கள் எடுப்பாராங்க. அந்த வகையில அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவங்க அப்பா சொல்ற விஷயங்களை இவர் சின்ன வயசுல இருந்து ஏத்துக்கிட்டு அவங்க அம்மா மூலமா இவர் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைச்சிருக்காரு. அதனாலதான் என்னவோ பிக் பாஸ் முடிஞ்சு இவருடைய கெரியரும் சரி பர்சனல் லைஃப்லயும் நிறைய அடிகள் விழுற நேரத்துல இவர் குடிபோதையெல்லாம் சுத்தி திரிஞ்சாராம். அது ஒரு கேஸ் ஆகி அது மீடியாலாம் வந்து எல்லாருமே போட்டோஸ்லாம் எடுத்து அதை வேற மாதிரி ப்ரொஜெக்ட்லாம் பண்ணாங்க. அப்பெல்லாம் கூட அவங்க அப்பா ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாராம். சில தவறுகள் பண்ணதான் செய்யணும், ஏன்னா அதுல இருந்து தான் திருந்தி வரணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லி கொடுத்த அந்த பாடத்து மூலியமா தான் இவர் இப்போ இந்த நிலைக்கு வந்திருக்காராம். இவர் செம்மையான ஒரு ஹீரோவா வளம் வந்தாருன்னே சொல்லலாம். இந்த தொட்டால் பூ மலரும் படம் பார்த்துட்டு நிறைய பேர் ஹீரோயினை விட ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா இவர் சிவலிங்கா அப்படின்ற படம் மூலியமா கம்பேக் கொடுத்தாரு. ரொம்பவே சூப்பரான ரோலே நடிச்சிருப்பாரு. இதுல லாஸ்ட் கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் டேக் எடுத்தாராம். அவங்க அப்பா சூப்பர் மட்டும் தான் சொன்னாராம். மற்றபடி வேற எதுவுமே இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்டருக்கும் சொன்னதே கிடையாதாங்க. இவங்க அப்பாக்கு இவரை ஒரு வில்லனா பார்க்கணும் ஆசையாம். ஏன்னா வில்லனா நடிச்சு அது மூலயமா அடுத்த கட்டம், அதாவது ஹீரோவா எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிக்கணும், அதனால நீ வில்லனா நடிச்சா நல்லா இருக்கணும் அவங்க அப்பாவுடைய ஆசையாங்க. அதனாலே என்னவோ இப்போ அவருக்கு வர படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வில்லனா தான் வந்திருக்கான். இப்போ அதுக்காகவே அவருடைய கெட்டப்பும் சரி அவருடைய ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையுமே மாத்திருக்காரு. ஒரு வில்லனுக்கான எல்லா அங்கீகாரமும் அவருக்கு இருக்குன்னே சொல்லலாம். 2-3 படங்கள் 1-to-1 வில்லனா நடிக்கிறாராம். கண்டிப்பா இந்த படங்கள் எல்லாமே வெற்றி அடையணும். இவர் இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கும் போதும் சரி வெளியே வந்ததுக்கு அப்புறம் சரி பெண்களை மதிக்க தெரியல, ஓவியாவெல்லாம் ரொம்பவே பேடாலாம் பேசியிருப்பாரு. அதுக்காக ஓவியா கிட்ட மன்னிப்புலாம் அவர் உள்ளே கேட்டிருந்தாலும் வெளியே வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல அவர் கேட்டிருக்காரு. அப்போ அவர் பேசின அந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெண்களை மதிக்க தெரியலாம் நிறைய பேர் சொன்னாங்க. அதனாலதான் என்னவோ என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தங்கச்சியால கூட எனக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு, என்னுடைய பையன் தான் எனக்கு பூஸ்டப்பா இருந்திருக்கான், அதனாலதான் நான் செஞ்ச பாவங்கள் என்னுடைய பையனுக்கு வந்துடுச்சோ என்னவோ தெரியலன்ட்டு அவங்களுடைய பையனை தான் பூஸ்டரா இருந்தாலும் அவங்க பையனுக்கான ஒரு சில விஷயங்களுமே அவரு ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே சொல்ற ஒரே விஷயம், திரும்ப பண்ணிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க, அப்பதான் நான் நடிக்கிறதுக்கு எனக்கு உதவியா இருக்கும், நான் பண்ற மிஸ்டேக்குக்கு எனக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இவருடைய இன்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா சிம்பு அவர்கள் தானா. டான் பாஸ்கோ ஸ்கூல்ல 2 பேரும் பக்கத்து கிளாஸ் தானா. பிடி டீச்சரையே பார்த்து கலாச்சிருக்காரு. அப்போ சிம்பு அதெல்லாம் பார்த்து மிரண்டுட்டாராம். ஏன்னா எங்க வீட்டு வேலைன்னு படம்லாம் நடிக்கும் போது லாங் ஹேர் வச்சிருந்தாராம் சிம்பு. அதை பார்த்துட்டு பிடி மிஸ் ரொம்ப அழகா இருப்பாங்களாம், அவங்க கூப்பிட்டு பேசினாங்களாம், என்னப்பா நீ இவ்வளோ ஹேர் வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு நீங்க கூட தான் நீட்டா முடி வளர்த்துருக்கீங்க, நான் ஏதாவது கேட்டேனான்ட்டு அப்பவே மிஸ் எல்லாம் எதிர்த்து பேசினாராம். ஸோ இந்த மாதிரி அப்பல இருந்து சின்ன வயசுல இருந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணி வளர்ந்துருக்காருன்னா பாருங்க சிம்புவை. சிம்பு எப்படி கம்பேக் கொடுத்திருக்காரோ அதே மாதிரி தான் இப்போ சக்தியும் கம்பேக் கொடுத்திருக்காரு. ஸோ பல வருட வழியில இருந்து மீண்டு ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல வாழ ஆரம்பிச்சிருக்காரு. ஆன்மீகத்திலும் ஈடுபட்டிருக்காரு. கண்டிப்பா இவருடைய கெரியரா இருக்கட்டும் பர்சனல் லைஃபா இருக்கட்டும் எல்லாமே இதுக்கப்புறம் வெற்றி பாதையா அமைய நம்மளுடைய வாழ்த்துக்கள். ஸோ நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.